நீ இருப்ப கூட ஒரு பட்ஜெட் இல்லடா, ஒரு டீ காஃபியோட முடிச்சிருச்சு. இங்கிட்டு போனதுல இருந்து பொரோட்டா சிக்கனுங்கிறானுங்க, புதுசு புதுசா தேடி வர கண்டுபிடிக்கிறானுங்க. இப்ப எப்படி இவருக்குலாம் வந்து நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, வெளியே சொல்லாம இருந்தா நம்மள கூப்பிட்டு நடிக்க ஏன் தம்பி அப்படியா இப்படி போய் நம்மள தலகனை மட்டும் பொருளோட எடுத்துட்டாவே தலகனை வந்துருக்கு. சில சொல்லுங்க ரிஜிஸ்டர் பண்ணா வேற யாராவது பார்த்து கூப்பிடலான்னு ஒரு இல்ல இல்ல, நான் அவைலபிள் தான், நீங்க எப்போ இந்த டெல்லி கணேஷ் இப்படி இறந்து போயிட்டாரு திடீர்னு இல்ல? ஆமா தம்பி, அந்த ஒரு ரீசெண்டா ஒரு படம் பண்ண, என்ன படம்டா அது? கருமைகள் கலைகின்றன. கருமைகள் கலைகின்றன. அப்போ பார்த்துருக்கோம். ஏதோ ரீசெண்டா இது நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதோ சீரியல் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப பண்ணிட்டு இருக்கும்போது ஆமா சின்ன பிரிவேசன் ஒரு படத்துல பாலச்சந்தர் வந்து அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் படங்களை கமல்ஹாசன் கூட ஒரு 8 படம் கூட பண்ணியிருக்காரு. நான் சின்ன வயசுல எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும், மைக்கேல் மதன காமராஜ். எனக்கு ஐயோ செம்ம படம் பாக்கல. அபூர்வ சகோதரர்கள், அது ஒரு வில்லத்தனம் பண்ணிருப்பாரு. அதுல நாயகன் எல்லாம் மிரட்டி விட்டுருப்பாரு. விசு டைரக்ஷன்ல ஒரு படம் நல்லா பண்ணிருப்பாரு. விசு படத்துல மேக்சிமம் இருப்பாரு, எல்லா படங்கள்லயும் இருப்பாரு. விசு படத்துல குணச்சித்திர வேடம், காமெடி. அவன் நல்ல விஷயம் என்னன்னா தூக்கத்திலே இறந்துட்டாரு. எத்தனை பேர் கிடைக்கும், முடியாம தான் இருந்தாரு, ரொம்ப நாளா முடியாம தான் இருந்தாரு. ஏர்ஃபோர்ஸ்ல வந்து வேலை பார்த்தாங்க, அவங்களும் வந்து மரியாதை கொடுத்துருக்காங்க. ஆமா, அதனாலதான் அவர் பேர் டெல்லி கணேஷ். டெல்லில இருந்து வந்தாரு. டெல்லில இருந்து வந்தாரு வந்து தலகனை மட்டும் பொருளோட எடுத்துட்டாவே தலகனை வந்துருக்கு. சில சொல்லுங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது, அது குடிச்சுக்கிற மறந்துடும். வயசான காலத்துல சில பேர் வந்து அதை சொல்லுவாங்க. வயசானவங்க தான் நீ நடிக்க கூப்பிடுறீங்க, நான் என்ன பண்ணுவேன்? சரி, இந்த பிச்சைமுத்து 3ஓட முடிச்சிட்டானே, பிச்சைமுத்து இருக்கானா செத்துட்டானா இல்ல அவன் பெரிய பையனை வர காட்டினானுங்க, என்ன அது கதை என்ன? அது செகண்ட் பார்ட் வரும். இப்போ வெப் சீரிஸ் பாக்குறீங்களா இல்லையா? சீசன் 1 சீசன் 1ல 3 எபிசோடு தான், அவ்வளவுதான். சீசன் 2 வரும் அடுத்த வருஷம் வரும். ஓ, அடுத்த சம்மருக்கு வருமா? சீசன் 2ல 3 எபிசோடு வரும். ஹரி டைரக்டர்லாம் ஒரு 3 மாசம் கணக்கு பண்ணா அந்த 2.5 மாசத்துல படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாருயா. என்னையா அது? ஹரி டைரக்டருங்க, நம்மளா யாருங்க? ஒவ்வொன்றுக்கும் பிரசன்ஸ் பிடிக்கிறவங்களையுமே பார்ட்னர் கண்டுபிடிக்கிறதுலையும் பெரிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பேர் ரெடி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கு ஆசையா தான் இருக்கு, ஆசையா தான் இருக்கும். அதுக்கான எதுவும் செய்ய முடியாது, யாரும் வர மாட்டாங்க. அதுதான் நானும் சொல்றேன், ஆசை கடைசி வரைக்கும் ஆசை மட்டும் தான் இருக்கும். அந்த தலையில அந்த ஒயிட்ல அடிக்கிறது நிறுத்திட்டீங்கன்னா தம்பியா போட்டுடலாமா? ஒரு படம் ஹீரோ. நானு ஒரு வீடு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்த வீடு ஷூட் கேட்டாக்கா அவரு நான் நடிக்கவா என்னை நடிக்க வைக்க கேள்வி கேட்கிறாரு. நம்ம அதுல வந்து நடிக்கணும்ன்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப எப்படி இவருக்குலாம் வந்து நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, வெளியே சொல்லாம இருந்தா நம்மள கூப்பிட்டு நடிக்க. ஏன் தம்பி அப்படியா இப்படி போய் நம்மள மத்தவங்க ஐயா இதெல்லாம் பொய்யான கதைங்க. நான் பாட்டு என் கழக பணின்னு இப்படின்னு ஒரு தடவை போயிட்டு இருக்கேங்க. நம்மள தேவை ரீல செட் பண்ணிக்கிட்டு ஏதோ வீடு வாங்கணுமா வித்தம்மா ஏதோ 1-2 போக வேண்டியதானு சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன பண்றது, நம்ம காலில் ஒரு நீங்க தான் வந்து நடிக்கணும்னு அடுப்பிடிக்கிறானுங்க. இப்படி நடிக்க வந்ததுதான் இந்த வீல்டு. அடுத்தாட்டி பிச்சு போர்ல அப்பா காணா போயிட்டாருன்னு போட்டு அப்பா செத்து நானே சொல்லக்கூடாது நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு போஸ்டர் ஒன்று நல்ல போஸ்டர் ரெடி பண்ணுவோம். இந்த கண்ணாடி ஒரு அடிக்கடி போட்டு, ஏன் கண்ணாடி போட்டது ரீசன் உங்களுக்கு தெரியும், அதை விட்டுருங்க. அதனால இந்த கண்ணாடி போட்ட ரீசனை நாங்க அப்புறமா சொல்றோம். ரீசன் நீங்க சொல்லவே வேணாம், அந்த ரீசன் மக்களுக்கே தெரியும். இந்த கண்ணாடி போட்ட போட்டோ எடுத்து நல்ல ரோஸா போடணும். எனக்கு அதுதான் ஆசை, ரோஸ் மாலையா போட்டாங்க. ரோஜாவும் போடுங்க. சரி, ஆவறது பேசுவோம். அடுத்து என்ன பண்ணலாம் அது சொல்லுங்க. பிச்சைமுத்து முடிப்போம், அது முடிப்போம். அது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அதிக வேலைகள் இருக்கு. அடுத்து என்ன 2-3 யூடியூப்ல கூப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கு நான் பணம் பண்ணி கொடுக்கணும். அது ரெஜிஸ்டர் பண்ணணும் அவசியம் இல்ல, அப்பெல்லாம் யாரும் கிடையாது. இப்படி ரெஜிஸ்டர் பண்ணா வேற யாராவது பார்த்து கூப்பிடலான்னு ஒரு இல்ல இல்ல, நான் அவைலபிள் தான், நீங்க எப்போ சொல்லல. அது எப்பவுமே அப்படிதான், எங்களுக்கு அது கூட பிறந்தது விட்டு போகுது. பிச்சைமுத்து என்ன கதை? பிச்சைமுத்து அடுத்த கதை 4 வந்து நம்ம சீக்கிரம் விரைவில் எடுக்கிறோம், அது வெளியே விடுறோம். மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளோட மக்கள் எல்லாம் திருச்சி மக்கள் தான். திருச்சி மக்கள் ஒரு போலீஸ் ஒரு பையன் பண்ணியிருந்தாங்க, வாமுடம் சுரேஷ், எப்படி நல்லா ஆப்டா முடிந்தாங்க. சுந்தர்னு ஒரு பையன், புத்தூர் சுந்தர், எல்லாம் நல்லா பைனான்சியர் செலியன் சொல்லி ஒருத்தர் குமார். அவர் பேரு கூட புனைப்பெயரோட ஒரு கல்லங்காடு நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லபடியா தான் பண்ணாங்க, யாரும் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லபடியா பண்ணாங்க. ஆனா இதுல மெயினா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் சில பல இது எடுத்ததுக்கு காரணம் வந்து முழுமையா வந்து தான் சொந்த காசையே செலவு பார்க்காம செஞ்சது இவர் தான். அதை வந்து ப்ரொடியூசர்னு சொல்லலாம், மீதி எல்லாத்துக்கும் இவர் தான் ப்ரொடியூசர்னு நம்ம சொல்லலாம்.
சாப்பாடு போடுறாரு, அது சொல்லக்கூடாதுதான், வேற என்ன பண்ணி தொலைகிறது. இங்கிட்டு காசு இருக்குன்னா பின்னாடியே திருவாங்க கடை வாங்கி தான் ஏன் செலவு பண்றான். இல்ல இப்ப சொல்லலாம் அங்கன்னு திட்டுவாருடா, வீடியோல சொல்லலையான்னு. பட்ஜெட் படம்னா 4 இட்லி சாப்பிட சொன்னா பிரியாணி தான், புரோட்டா கேட்கறான், சிக்கன் சுக்கா தான் கேட்கறான், பாயா கேட்கறான். அதெல்லாம் சாப்பிட்டாதாங்க தெம்பா வேலை செய்ய முடியும். இதெல்லாம் பெரிய பட்ஜெட் படமா இது? அப்படி மாத்தணும்ன்ற என்ன மாத்தணுங்கிறீங்க? நம்மளோட எய்ம் என்ன பண்ணணும்? நம்ம படம் நீ இருப்ப கூட ஒரு பட்ஜெட் இல்லடா, ஒரு டீ காஃபியோட முடிஞ்சிருச்சு. இங்கிட்ட போனதுல இருந்து பொரோட்டா சிக்கனுங்கிறானுங்க, புதுசா தேடி வர கண்டுபிடிக்கிறானுங்க. என்னால இந்த கம்பெனி தாங்க. இந்த பிச்சை முத்துங்கிறதுல என்னை ரொம்ப வன்கொடுமை படுத்திட்டானுங்க. ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு குப்பை மூட்டையை தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு அம்மா வாசப்படல நின்று, தம்பி என் வீட்லயும் வாசப்படல இந்த குப்பை எடுத்து குப்பாங்குதுங்க. நாங்க மாநகராட்சியில இருந்து குப்பையெல்லாம் வந்தாங்க. நடிக்க வந்தவனை கொண்டு போய் இனி என்னடா இங்க எடுத்து ஒரு இடத்துல குப்பை போறாங்க போய் எடுத்துக்கலாம் பார்த்தா அந்த அம்மா அவன் வீட்டுல குப்பை இருக்கு எடுத்துட்டு போவாங்க. நான் என்னப்பா பண்றது? ஐயா முடிச்சுட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணலான்ட்டு நீ சொன்னீங்க, நீ ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்களா? யார வச்சிருக்க? கதை வச்சிருக்காரு. கதை வச்சிருந்தா சொல்லு. இதோட இப்ப கொஞ்ச நேரம் உன்னை கூப்பிட வந்தோம்ல, நீ கூட அஜந்தா போட்டுட்டு இருக்கேன்னு. அஜந்தா போட்டு இருக்காருன்னா அஜந்தா அது என்னமோ ரெடி பண்ணி அது எழுதிக்கிட்டு இருக்காரு. சரி, பிச்சைமுத்து ஷெட்யூல்டு சொல்லிட்டீங்கன்னா மக்கள் அவள இருக்கான். சொல்லிடலாம். நீங்க சொன்னீங்க 25 மேல ஷூட்டிங் போலாம். 25 மேல ஷூட் போயிடலாம். அதுக்கு மேல ஷூட் போலாம். அவங்க கண்ணு சரியானும்ல, கண்ணு சரியானும். அவரு ஒரு வலுவான இடத்துல போய் கீழே வந்துட்டாப்ல. அதனால தலை ஓவரா வலிக்குது. இதை எடுத்து ஸ்டெயின் பண்ண முடியல. இடம் சரியில்லை. ஒரு விளம்பரம் பண்ணணும். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து நமக்கு குறைபாடா இருக்கு. ஆனா வந்து ஹெல்பர்ஸ் டெக்னீஷியன்ஸ் தான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தூரத்துல இருந்து வந்தாங்கன்னா அவங்க பஸ் பேர் எல்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ்ல இருந்து வரான் ஒரு துவாக்குடி, இங்கிட்ட லால்குடி, அங்கிட்ட தஞ்சாவூர்ல இருந்து வரான், அவன் வந்துட்டு போனானா ஒரு 100 ரூபா பஸ்ல, சரி அது கொடுப்போம், அதனால ஒன்றும் இல்லை. சாப்பாடு அவங்க வந்து தொழில் கற்றுக்கிட்டோம். அது மாதிரி நடிகர்கள் வந்து அவங்களுக்கு நிறைய தேவைப்படுறாங்க. அவங்க எல்லாத்தையும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ் மெயின், அவங்களுக்கு உண்டான எல்லாம் பண்ணி தரலாம். பண்ணி கொடுத்துறோம். வாக்குமூலம் கொடுத்துறாருன்னா மொத்தமா சாத்திடுவாங்க போல இருக்கு. வாக்குமூலம் கொடுத்துறாருன்னா நீ அதுக்காண்டி நீ பக்கத்துல இருக்க தில்லைநகர்ல இருந்து வந்து நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்து எனக்கு ஆசைப்பட்டு உங்களெல்லாம் கூறு போட்டு. ஓகேவா, இந்த இடம் வந்து இப்ப உக்ரா பொட்டிக் இத பத்தி நம்ம பேசி ஆகணும். சாரீஸ் கொடுக்குறேன், எப்படி மேனுஃபேக்சரர் டைப் எடுத்துட்டு வரோம். இந்த சூரத்துக்கு எங்கெங்க மேனுஃபேக்சர், அதாவது காட்டன் எங்க மேனுஃபேக்சரிங் அங்க அதே குவாலிட்டி இருக்கணும். இல்லம்மா, இப்ப எங்க வீட்டு கூட எடுத்துட்டு போனேன் எங்க அக்காக்குனா பரவாயில்ல, நல்லா இருக்கு, ரொம்ப சீப்பா தான் இருக்கு. எடுத்துட்டு போனோம் எல்லாருமே. மறுபடியும் வந்து இன்னும் ரொம்ப சீப்பா தரேன்னு இருக்காரு. 1000 ரூபாய்க்கு ஒரு 10 சேலை தரேன்னு இருக்காரு சொன்னேன். என்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யூகேல இருந்து ஆர்டர் வந்துருச்சுண்ணே. யூகேல இருந்து ஆர்டர் இல்ல, நான் கேட்டது நீங்க மறந்துடாதீங்க. அந்த 1000 ரூபாய்க்கு 10 சேலை பர்மா பஜ்ஜியை கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து இந்த கடையில எனக்கு வேணும் பொட்டி கடையில வேணும் எனக்கு. தீபாவளி சேல்ஸ் பரவாயில்லையா? வந்தவங்க ரிப்பீட் கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாருமே போன் பண்ணி பக்கா குவாலிட்டியா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு எல்லாருமே போட்டோ ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா பயந்துட்டு இருந்தேன், பட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம். சாயே 2 ஒண்ணுதான். அதனால வந்து நீங்க பிரிச்சறணும். அதை பிரிச்சறணும்னா வீடியோஸ் பிரிக்கலாம். ஏன்னா அவர் வந்து கேட்டகரி வந்து பல ஃபேமிலிக்கு நாங்கள் எல்லாமே ஒற்றுமையா தான் இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த விஷயம் எனக்கு ரொம்ப, நானே என்னை நினைச்சு பெருசா பெருமைப்பட மாட்டேன், பட் இதுல பெருமைப்படுறேன். நிறைய பேரு எனக்கு மெசேஜ் பண்றது என்னன்னா, உங்களோட வீடியோ பார்த்து என் குடும்பத்துல இருந்த சண்டை சரியாயிடுச்சு, நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கோம், நான் என் மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உங்க வீடியோ பார்த்து நான் வந்து என்கிட்ட ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு ஆண்களும் பெண்களும் 2 பேருமே சொல்றீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருடைய லைஃப் நல்லா இருந்தா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுதான் மெயினா விஷயம். இவர் நாங்க இப்போ வந்து அண்ணன் சேனல்ல வந்து நம்ம வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சதுல வந்து அண்ணன் பேசுறது வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால வந்து மெயின் விஷயம் அவர் பேசுறது தான் வந்து இன்னைக்கு வந்து முக்காவாசி இல்ல டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவர் பேசுறதுதான் எதிர்பார்க்கறாங்க. அதனால வந்து
வந்து ஒரு கரெக்டா ஒரு இது பண்ணி அண்ணா நீ பேசுறபடி பேசிட்டே இரு, நம்ம படம் பண்றபடி பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு சூப்பரா பிரிச்சு பண்ணிட்டே இருக்கோம். அதனாலதான் திருச்சி கேங் 45 தனியா வந்து அந்த பேரே வந்து அவர் தான் வச்சாரு. பேர் வச்சு அதை டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். ஆமா, அதனால வந்து வேறு வேறுலாம் கிடையாது. சோ இந்த மாதிரி வந்து அவர் பேசுறதையும் பேசிட்டே இருப்பாரு. சோ நான் கொலாபரேட் பண்ணி மாறி மாறி வந்து என்ன பண்றோம்ன்றதை இனிமேல் டிஃபரெண்டா கொடுக்கலாம்னு இருக்கோம். உங்க சப்போர்ட்டோட பயணம் தொடரும். ஓகே ஓகே, பை பை. திருப்பி உங்களை மீட் பண்றோம். திருச்சி கேங் 45 இன்ஸ்டாகிராம் யூடியூப்லயும் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ பண்ணுங்க. சாய் வினோத் அபிஷியல் திருச்சி கேங் சாய் டாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. சோ இன்னும் நிறைய வெப் சீரிஸ் பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. Thank you so much. Love you.